ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டோ விளாக் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோ கேமரா வேணுங்க. கோப்ரோ கேமரா என்னன்னாலும் வாங்கிக்கலாம். நான் கோப்ரோ 10 வாங்கியிருக்கேங்க. அப்புறம் வந்து கோப்ரோவை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சின் மவுண்டுன்னு வாங்க, கேமரா மவுண்டு இல்லாட்டி ஹெல்மெட் மவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூங்க இதை டைட் பண்ணுறதுக்கு அது நம்ம கோப்ரோவோட சேர்ந்தே வந்துடும். அப்புறம் இந்த கோப்ரோவை உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கோப்ரோ கேஸ்ன்னு இருக்கும், அது வந்து உள்ளாஞ்சி கேஸ்ன்னு இருக்கும். இதை டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அதை உள்ளே வச்சு சட்டரை சாத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் வந்து சார்ஜ் ஏற்றுற டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடு தான் மைக் அடாப்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் தாங்க. மைக் அடாப்டர் இதை ஏன் வாங்குகிறோம், இது ஏன் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இதை மாட்டினாதாங்க அவன் நல்ல வாய்ஸ் கொடுப்பான். அந்த கோப்ரா பையன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போதுங்க, என்ன அவன் நல்ல வாய்ஸ் கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம என்ன மைக் யூஸ் பண்ணுறோமோ மோனோ மைக், இது வந்து அந்த அடாப்டரில் சொன்னாதாங்க நல்லா கேட்கும். அந்த அடாப்டரு என்ன சொல்றது, வயரை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இது பண்ணாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கோப்ரோவோட நம்ம சார்ஜர் வயரும் கொடுத்துறாங்க, அது C டைப் சார்ஜர் வயர். அதுக்கப்புறம் அந்த உள்ளாஞ்சி கேஸில் வந்து நம்ம எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட் இது தாங்க, இக்னைட் ஹெல்மெட்டு. இது ஒரு 3500 கிட்ட வந்துச்சுங்க. அந்த ஹெல்மெட்டில் இந்த மவுண்ட் இருக்குல்லங்க, கேமரா மவுண்டு, இதை நல்லா டைட்டாக மாட்டணும். மாட்டிட்டு கொஞ்சம் இழுத்தும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கேமரா மவுண்ட்டு அதையும் கொஞ்சம் இழுத்து பார்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்காண்டு. அப்புறம் இதில் வச்சுட்டு அந்த கேமராவை சின் மவுண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணணுங்க. இதை நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் என்ன சொல்கிறது கண்டினியூவாக பண்ண முடியலை, அதனால் கொஞ்சம் விட்டு பண்ணுறேங்க. ஹெல்மெட்டில் அந்த ஸ்ட்ராப் மவுண்ட் இருக்குல்லங்க, அதை நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிட்டு கொஞ்சம் இழுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இது விழுந்தாலும் அவ்வளோதான், ரோட்டில் கேமரா தெரிச்சுக்கிட்டு போயிடும். அதே மாதிரி அந்த கேமராவை நல்லா அட்டாச் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூவையும் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆட்டி பாட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நேரில் பார்த்து ஒரு சல்யூட் பண்ணுன்னு தோணுது சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். அதுக்கப்புறம் அதை செட் பண்ணக்கப்புறம் அந்த மைக் அடாப்டர் இருக்குல்ல, அவனை அப்படியே தூக்கி அவனை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க, அதுக்குள்ளே வச்சுட்டு அதை லைட்டாக பெண்ட் பண்ணி நம்ம சார்ஜ் ஏற்றுவோம்ல அந்த இடத்துல வந்து சொருகிற மாதிரி இருக்குங்க. அவனை பெண்ட் பண்ணி இருக்கும்போது அவனே என்ன சொல்ல ஒரு 6 மாதத்தில் போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அவங்க பிளானே அதுதாங்க. இவங்க போக போக இந்த மைக் அடாப்டரை வாங்கிக்கிட்டே இருக்கணும்னா அவங்க விற்றுக்கிட்டே இருக்கணும், இதுதான் அவங்க பிளானு. அதனால் நம்ம அதை கொஞ்சம் பார்த்து தான் சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிறது மோனோ மைக்கு. அந்த மைக்கை வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஹெல்மெட்டும் ஒவ்வொரு மாதிரிங்க. சில பேர் வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் ஒட்டி அட்டாச் பண்ணுவாங்க. என்னதில் லைட்டாக அந்த வயரை வைக்கிறதுக்குன்னு சில பிளேஸ் இருக்குது, அதில் நான் வச்சுக்கிறேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்க அந்த பஞ்செல்லாம் தூக்கிக்கிட்டு பட்டன்னால் பிடுங்கி மாட்டுவாங்க. எப்படியும் பிடுங்கி மாட்டினா போயிருங்க, லைட்டாக கேப் தெரிஞ்சால் போதும், அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு நம்ம மாட்டி வைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிட்டு அந்த மைக்கை வச்சுக்கிட்டேங்க. அப்படியே என்ன சொல்ல இழுத்து கொண்டு வந்து அந்த மைக் அடாப்டரில் அந்த மைக்கை சொருகிட்டேங்க. இவ்வளோ தாங்க நான் பண்ணது. ஃபைனலி நம்ம மோட்டோ விளாக் செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குண்டு. தெரியுது, நீ மூடு. செமையாக தான் இருக்குது. 50 கிலோமீட்டர் ஸ்பீடு இது போதுங்க, தாங்கும். அப்புறம் என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து என்னென்னா ஹைவேஸில் போயிட்டு சவுண்டு எப்படி இருக்குது என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மோட்டோ விளாக் செட்டப்லாம் பண்ணியாச்சு. இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாய்ஸ் எந்த அளவுக்கு தெளிவாக கேட்குதுன்னு தெரியல. முன்னாடி வந்து நம்ம டிவிஎஸ் இந்த பைக்கெலாம் இருக்குங்களா, அது கொடுக்குற ஹெல்மெட்டை தான் நம்ம வச்சு பார்த்தோம். இப்போ இந்த ஹெல்மெட் வந்து நம்ம இக்னைட் கம்பெனி ஒரு 3500 கிட்ட வந்துச்சுங்க. அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ஹெல்மெட் எப்படி சவுண்டு கேட்குது என்னன்னா தெரியலை, நல்லபடியாக கேட்கணும். சாரிங்க, வீடியோ வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதான் கொஞ்சம் பைபாஸில் போகும்போது லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துட்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சவுண்ட் அந்தளவுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியலை. இப்படி மோட்டோ விளாக் செட் பண்ணணும்னா இப்படி செட் பண்ணிட்டு போங்க, சூப்பராக இருக்கும்.
சரிங்க, போதுங்க. நம்ம அடுத்த விளாக்ல பார்ப்போம். இந்த மோட்டோ விளாக் செட்டப் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள்.